தாவேகா தலைவர் விஜய் முதலமைச்சராகிறார். தாவேகா ஆட்சி அமைப்பதை யாராலும் இனி தடுக்கவே முடியாது. விஜய் அழைத்தால் ஓடோடி சென்று ஆதரவு தருவதற்கு அதிமுகவிலும் திமுகவிலும் சில எம்எல்ஏக்கள் தயாராக இருப்பதாக தகவலும் கிடைக்கப்பெறுகிறது. விஜய்க்கு ஆதரவு கொடுத்தே ஆக வேண்டும் என்பதில் காங்கிரஸ் தலைமை தெளிவாக இருக்கிறது. அந்த வகையில காங்கிரசும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தோழமை கட்சிகளும் கூட விஜய்க்கு ஆதரவு தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக அரசியல் கலவரத்தை மாற்றி அமைத்திருக்கிறார் விஜய். பார்க்கலாம் இந்த காணொளியில். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தாவேகா தலைவர் விஜய் முதலமைச்சராகிறார் என்பதுதான் இன்றைக்கு இந்திய அரசியலுடைய மையமாக பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட கட்சி தொடங்கி 3 ஆண்டுகள்ல முதலமைச்சர் நாற்காலியை நெருங்கியிருக்கிறார் விஜய். தாவேகா தலைவர் விஜய்க்கு இன்றைக்கு 108 இடங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட 118 ஆட்சி அமைப்பதற்கு தேவைப்படுகிற இந்த வேளையில இந்த 10 தொகுதிக்கான ஆதரவை தாவேகா தலைவர் விஜய் கேட்டு முயற்சித்து வருகிறார். அதில் குறிப்பாக விசிக 2 தொகுதிகளில் வென்றிருக்கிறார்கள். அவங்க ஆதரவு தருவதற்கு தயாராக இருப்பதாகவும் சிபிஎம் சிபிஐ தலா 2 என 4 தொகுதிகள் ஒட்டுமொத்தமாக ஒரு 6 தொகுதிகள் திமுக கூட்டணியில் இருப்பவர்கள் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்து தாவேகாவை ஆட்சி அரியணையில் ஏற்றுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். மறுபுறம் காங்கிரஸ் உடைய தேசிய தலைமையுடைய முயற்சி என்பது கடந்த காலங்கள்ல திரு ராகுல் காந்தி அவர்கள் தேர்தலுக்கு முன்பே தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமைய வேண்டும் என்று விரும்பிய நபர். அந்த வகையில இன்றைக்கு அவருடைய கணிப்பு தான் பலித்திருக்கிறது. காங்கிரஸ் கூட்டணி தாவேகா கூட்டணி அமைத்திருந்தால் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இல்லாமல் தாவேகா கூட்டணியில் காங்கிரஸ் அமர்ந்திருந்தால் கிட்டத்தட்ட இன்றைக்கு ஒரு 160-170 சீட்டுகளை கட்டாயம் வென்றிருப்பார்கள் என்பதுதான் நடந்து முடிந்த கள தேர்தலை வைத்து பார்க்கிற போது தெரிவதாக பல அரசியல் பார்வையாளர்கள் குறிப்பிட்டு சொன்ன செய்தி. அப்ப அந்த வகையில ராகுல் இனியாவது நாம் தாவேகா தலைவர் விஜயோடு நமக்கான ஒரு உறவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், அந்த வகையில் ஆதரவு கொடுப்பதற்கு காங்கிரஸ் உடைய அகில இந்திய தலைமை தயாராக இருப்பதாகவும் தகவல் வருகிறது. அந்த வகையில காங்கிரஸ்ல 5 தொகுதி, ஏற்கனவே சொன்னபடி விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் என மொத்தம் 11 தொகுதிகளுடைய ஆதரவை விஜய் பெறுவதற்கான முயற்சியில் இருக்கிறார். விஜய்க்கு ஆதரவு தருவதற்கு இவர்களும் தயாராக இருக்கிறார்கள் என்பது போல ஒரு அரசியல் தட்பவெப்பநிலை வானியல் சூழ்நிலை தான் தற்போது இருக்கிறது. அந்த வகையில உறுதியாக தாவேகா ஆட்சி அமைவதை யாராலும் தடுக்க முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. தாவேகா ஆட்சியை நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் எதிர்காலத்தில் இருந்தாலும் விமர்சனம் வைத்தாலும் கடந்த காலங்களிலே நிர்வாக குறைபாடு என தொடங்கி கட்டமைப்பு இல்லை என்று நீங்கள் என்ன விமர்சனம் வைத்தாலும் தாவேகா வென்றார்கள். வென்ற கட்சி தற்போது ஆட்சி அமைப்பது உறுதியாகிவிட்டது. இதற்கு மேலும் தாவேகா ஆட்சி அமைக்குமா என்கிற கேள்வி என்பது நமக்கு தேவையே இல்லை. மிக தெளிவாக அவர்களுக்கு எதிராக அந்த ரூட் மேப் இருக்கு. அவங்களுக்கு தாவேகா ஆட்சி அமைப்பதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. விஜய் அழைத்தால் ஆதரவை கொடுப்பதற்கு பலரும் தயாராக இருக்கிறார்கள். நான் இந்த கூட்டணி கட்சியை மற்றும் சொல்லல, திமுகவிலும் அதிமுகவிலும் இன்றைக்கு எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர்கள், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் அடுத்த 5 ஆண்டு காலம் தங்களுடைய அரசியல் வாழ்க்கையை தீர்மானிக்க வேண்டும் என்றால் 5 ஆண்டு காலம் நம்ம ஒரு பவர் செக்டார்ல இருக்கணும் அப்படின்னா, நமக்கு ஒரு அரசியல் சக்தி வேணும் அப்படின்னா தாவேகா தலைவர் விஜய் அழைத்தால் நாம் போகலாம் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கிறார்கள். அது பிரதான 2 கட்சிகளுக்குமே கூட ஒரு அதிர்ச்சியான செய்தியாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக அதிமுகவில் பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் விஜய் அழைத்தால் ஓடோடி சென்று ஆதரவு தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் அரசியல் கள நிலவரத்தை உற்று கவனித்த பலரும் நமக்கு தருகிற செய்தி அதிர்ச்சியான செய்தி. அதுதான் நடக்கிறதா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆட்சி அமைவது உறுதி. யாரையெல்லாம் வைத்து ஆட்சி அமைக்கிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.